வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த வறுவல் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு வாழைக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு தோல் சீவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த வாழைக்காயை வந்து கட் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்ன சின்னதாக சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு இப்போது உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறுக்க குறுக்க கட் பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணலாம். இப்போது நமக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு வாழைக்காய் ரெண்டுமே வந்துட்டு ஒரே சைஸில் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையுமே கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு வைக்க போகிறேன். இது வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும். சீக்கிரமாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து பிசைஞ்சு வைக்கும்போது சீக்கிரமாகவும் நல்லா குக் ஆகிடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு இந்த வறுவல். நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கு வாழைக்காய் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது பண்ணாலும் பத்தாது, அது பண்ணாலும் பத்தாதுன்ற ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம் நம்ம. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும், நிறைய தேவைப்படாது இது ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது லேசாக சூடாகட்டும். இப்போது இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வாழைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு இதை வந்துட்டு ஒரு தடவை வந்து தண்ணி ஊற்றி லேசாக வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை லேசாக அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிருக்கு, 3 to 4 மினிட்ஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்படி சென்டரில் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி துண்டாக கட் ஆகிடும். இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் வந்து நம்ம மசாலா என்னென்னலாம் மசாலாலாம் சேர்க்கணுமோ அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துடலாம். தீயை வந்துட்டு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டா வந்து கருகிடும். டக்குன்னு மசாலா வந்து கருகிடும். இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இது கூட. இந்த மசாலா சேர்த்து 1 நிமிஷம் வந்துட்டு இதை நல்லா வறுத்துட்டேன். நான் வந்துட்டு வாஷ் பண்ணோம் இல்லையா, அதில் இந்த உப்பு எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விடுறேன். இப்போ இது கூட வந்து ஒரு 2 கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. உப்பு இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட மிளகாய் தூளோ அல்லது பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஃபைனலாக வந்துட்டு நான் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து விடுங்க. நார்மலாக நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கோ வாழைக்காயோ செய்யும்போது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதை மட்டும்தான் சேர்த்து உப்பு சேர்த்து அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணுவோம். உடனே இந்த மாதிரி கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் இந்த வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணும்போது
இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வழக்கமாக செய்கிற ஃப்ரைலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போது வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிட்டேன். இவ்வளோதான். இது வந்துட்டு இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதான், டேஸ்டியான உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.